ஹலோ கைஸ், ஃபைனலாக நம்ம வந்து ஜெனோவாலேருந்து கிளம்பி மிலானுக்கு வந்து மிலானில் அப்படியே நம்ம ரயில் ஸ்டேஷனெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம வந்து டோமோ தி மிலான் அப்படின்ற ஒரு ஃபேமஸான சர்ச்சை வந்து சேர்ந்தாச்சு. ஸோ அங்கேயும் நம்ம வாயை பொழந்து பார்க்குற அளவுக்கு உள்ள பிரம்மாண்டமாக வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழெல்லாம் பார்த்தது போதும், நீங்கள் போய் மேலேயும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்மளும் அப்படியே லிஃப்ட் ஏறி இப்போ உள்ளே வந்துகிட்டே இருந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருந்தது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். லிட்ரலாக பார்த்திங்கன்னா, நம்ம போகிற பாதைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சுக்குள்ளே போகிற மாதிரியான ஃபீலே இல்லை. ஏதோ ஒரு கேஸ்டலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் என்னமோ இந்த இடத்த கட்டினவனுக்கு வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பான் போல். அதனால் பாதையை ரொம்ப சின்னதாக வச்சுட்டான். ரொம்ப குண்டாக இருக்கவங்களாம் எப்படி தான் இதுக்குள்ளே போவாங்கன்றதை அவன் யோசிக்கலை போல். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மிலான் சிட்டி ஃபுல்லாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி எந்த அளவுக்கு இந்த சிட்டி ஃபுல்லாக மேலேருந்து தெரியுது, இது எந்த அளவுக்கு நம்ம மேலே வந்திருக்கோம் அப்படின்றத நம்ம இன்னும் உள்ளே போனால் மட்டும்தான் தெரியும். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு 600 வருஷம் எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு வந்து ரொம்ப யோசித்தேன் நான். பட் ஆனால் அங்கே மேலே போனதுக்கப்புறம் தான் தெரியுது 600 வருஷம் எடுத்ததில் வந்து செம்ம ஒர்த்து. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு ஒர்க்குமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு மைண்டூட்டான ஒர்க்கு தான் அதிகமாக இருக்குது. லைக் கையில் பண்ணுறது, லைக் உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும். இதை பார்த்தோன்னே வாயை பொழந்துட்டேன். ஏன்னா உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்றதே எனக்கு தெரில. பட் ஆனால் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது அந்த இடத்த பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே நம்ம இங்கேருந்து மூவ் ஆன் ஆகி நெக்ஸ்ட்டு போகிறோம். லைக் இது வந்து ஸ்ட்ரைட்டாக போகிற வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சைடு வியூ பார்த்துட்டே போகிறது. இப்போ நம்ம இந்த சைட்லேருந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம போனோம் அப்படின்னா அந்த சைட்லேருந்து இந்த பக்கம் உள்ள சர்ச்சை வந்து பார்ப்போம். இப்போ ஏன் இங்கே கம்பி கேட்டு போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா, லைக் நம்ம அந்த விண்டோ கிட்டே போனோம் அப்படின்னா கோயிலோட சென்டர் இன்டீரியரை வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்கணுன்னு விட்டால் ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது உடச்சிட்டாங்க, லைக் உள்ளே எதுக்காவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றனால அந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணி நீங்கள் அந்த பக்கம் போக வேணாம், இந்த பக்கம் மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் ஒவ்வொரு கோபுரத்துக்கு மேலேயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலைலாம் வச்சுருந்தாங்க கைஸ். அது வந்து உண்மையிலே லிட்டரலாக பார்க்குறதுக்கு எப்படி அது மழை காற்று இதெல்லாம் எப்படி தாங்குது, லைக் அதெல்லாம் ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி நம்ம அந்த பக்கத்துலேருந்து சர்ச்சோட சைடு வியூ பார்த்தோம். இப்போ சைடில் வந்து சர்ச்சோட ஃப்ரண்ட் வியூ பார்க்குறோம். ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் போது திரும்பி பார்த்தா வாயை பொளக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு பிட்டு கூட சைடில் எங்கிட்டும் மாறாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரக்சர் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்றது. அப்படியே பார்த்துட்டு ஃபுல் சைடு வியூவும் பார்த்து முடிச்சாச்சு. நான் கூட என்னடா இவ்வளோ தானா, சைடில் மட்டும்தான் காட்டுவாங்களா அப்படின்ற மாதிரி யோசித்தேன். பட் அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் சைடில் பார்த்தது போதும், இதுக்கு மேலேயும் ஒன்று இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு மேலேயும் ஒரு மாடி வச்சுருந்தாங்க.
இப்போ நம்ம இருக்கிறது வந்து சர்ச்சோட டாப்பில். ஸோ ஃபுல் டாப்பில் இதுக்கு மேலே ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம மேலே வந்து மாடிக்கு போகலாம். பட் அதுக்கு முன்னாடி அப்படியே திரும்பி நின்று பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி மொத்த ஊருமே தெரியுது கைஸ். நார்மலாகவே இங்கே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 6-7 ஃப்ளோர் உள்ள பில்டிங்ஸ் தான் நம்ம நார்மலாகவே சிட்டியில் பார்க்க முடியும். பட் அதையும் மறைச்சி அவ்வளோ ஹைட்டில் வந்து தெரியுது அப்படின்னா இது ரியலி கொஞ்சம் பெரிய சர்ச்சு தான். நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெருசாகவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த சர்ச்சை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கட்டி ஓப்பன் பண்ண ஒரு மன்னரோட சிலை தான் இதில் வச்சுருக்காங்க. அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா நெப்போலியன். நம்ம ஊர் நெப்போலியன் இல்லை, இட்டாலியன் நெப்போலியன். ஸோ கொஞ்சம் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கறனால நிறைய இடத்த வந்து மெயினான அந்த கோபுரம் பார்க்குறத வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா நான் போன டைமில் அங்கே தான் அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு இதையும் வந்துட்டு எப்பயுமே மெயின்டைன் பண்ணி எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் என்னால் அந்த சிலையை வந்து காட்ட முடியல. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து இந்த ஊரோட வியூ எப்படி தெரியுதுன்றத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த வீட்டு மொட்டை மாடியில் நின்று பார்த்தாலும் இந்த சர்ச்சு கிளியராக தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த சர்ச்சு வந்து பெருசாக தான் இருக்குது. இந்த கோயில் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 600 இயர்ஸ் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷம் வந்து பணம் பற்றாக்குறையினால் இந்த கோயிலை வந்து கட்டாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் 600 இயர்ஸ் வந்து வந்தது. என்னடா கேமராவை சுற்றி காட்டினா மட்டும் நினைக்காதீங்க. அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி கீழே இறங்கி வந்திருக்கேன். தலையே சுற்றிருச்சு. மேலே ஏறுறதுக்கு லிஃப்ட்டு வச்சவங்க கீழே இறங்குறதுக்கும் லிஃப்ட்டு வச்சுருந்துருக்கலாம்.
ஆனால் என்ன ஃபுல்லாக விடலை, ஃபுல்லாக விட்டுருந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அப்படியே வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சோட மியூசியம் வந்து இங்கே வச்சுருக்கிறதா சொன்னாங்க. லைக் அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண திங்ஸ்லேருந்து அவங்க ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னனால, சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ வாங்க அப்படியே நம்ம கடகடன்னு என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு வரலாம்.
இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் அந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருந்தது அப்படின்றது தான் ஃபோட்டோவாக வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்குள்ள டிஃப்ரென்ஸை வந்து எப்படியெல்லாம் இருந்ததுன்றதை காட்டியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதில் உங்களுக்கு எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போடுங்க. ஃபைனலாக வந்து நம்ம அந்த சர்ச்சையும் ஃபுல்லாக உள்ள மேலே எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. அண்ட் அதுக்கான மியூசியத்துலேயும் நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ எப்படின்னா நம்ம வெளியே இருக்க அவுட்டர் லுக் பார்க்கலாம். அந்த சர்ச்சுக்கு வெளியே எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா ஓரளவு கடகடன்னு பார்த்துடலாம். வந்ததுலேயே ஒரு ஃபன்னான பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா அது இதுதான். ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி ட்ராம்ப் எல்லாம் படத்தில் தான் பார்த்துருப்போம் அதெல்லாம் போகிறது. ஸோ நாங்கள் நேர்லேயே இப்போ ஃபஸ்ட் டைம் அதை பார்க்குறனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு அதுக்குன்னு செப்பரேட்டாக நாங்கள் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ட்ராம் கிட்ட கண்ட மணிக்கு ஏறி இறங்கி எங்கே தோணுதோ ஏறும், எங்கே இறங்கணும் தோணுதோ இறங்குறோம். எல்லாமே வந்து ஒரு சின்ன குட்டி ட்ரையல் மாதிரி பார்த்தாச்சு. லிட்ரலி இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயினோட மினி ட்ரெயின்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது.
அண்ட் அது வந்து நார்மலான ஒரு ரோட்டு மேலே தான் வந்துட்டு அதுக்கான தண்டவாளம் வந்து போட்டிருந்தாங்க. ஈவன் அதில் வந்து பஸ்ஸு, காரு எல்லாமே, சைக்கிள்லேருந்து எல்லாமே வந்து அது மேலே ட்ராவல் ஆகுது. அண்ட் இதுக்குள்ளே ஏறணுன்னா சேம் இது மாதிரி தான் வந்து நம்ம டிக்கெட் அடிக்கணும். நம்ம டிக்கெட்டை வந்து உள்ளே கரெக்டான பொசிஷனில் விட்டால் உள்ளே போகும், இல்லாட்டினா அந்த மாதிரி வெளியே வந்துடும். ஸோ நம்ம டிக்கெட்டை அகைன் உள்ளே கரெக்டாக விட்டோம் அப்படின்னா அது பஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். ஸோ அது ஒரு 90 மினிட்ஸ்க்கு வந்து அந்த டிக்கெட் வேலிடு. ஸோ அந்த 90 மினிட்ஸ் வந்து நம்ம எத்தனை ட்ராம்ப் வேணால் ஏறி எங்கே வேணாலும் இறங்கலாம், எங்கே வேணாலும் ஏறலாம். ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து இந்த ட்ராம்பில் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த ட்ரிப்பை வந்து பீஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ட்ராம்புக்கும் பார்த்திங்கன்னா நார்மலாக பஸ்ஸு, காருக்கு இருக்கிற மாதிரி தான் இதுக்கும் சிக்னல். லைக் அதுக்கு சிக்னல் போடும்போது நார்மலான ஒரு பஸ்ஸு, கார் எப்படி நின்று போகுமோ அதே மாதிரி தான் இதுவும் நின்று போகும். இதுக்குன்னு வந்து செப்ரேட்டாக எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. நார்மலாக பஸ்ஸு, காருக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் இடம் இல்லை போலையே, இதுலேயும் இடம் இல்லை போலையே, பின்னாடி தான் யாரும்.